முள்ளும் மலரும் படம் ஒரு ஜாலம். மகேந்திர ஜாலம். மகேந்திரன் இந்த கதைக்கு பாடல்கள் தேர்வு செய்த சூழ்நிலையும் ராஜாவின் இசையும் அந்த ஜாலத்தை அழகாக காட்டும். ஒரு அற்புத தெளிந்த நீரோடை மாதிரி கதை ஓடிட்டிருக்கும். அதில் பாடல் வந்து படத்தை மேலும் ஓடும் வழுக்குப்பாறையாக போகுமே ஒழிய தண்ணீரை அடைக்கும் தூசுதும்பைகளாயிருக்காது. படத்தில் 4 கேரக்டர்கள்தான். காளி, வள்ளி, மங்கா, என்ஜினியர் சரத்பாபு. படத்தில் அவரோட பெயர் குமரன். குமரன் படித்த நல்ல உயர்ந்த வேலையில் இருக்கும் கேரக்டர். அவர் தகுதிக்கு ஷோபா கூட மரத்தை சுற்றி பாடுவது மாதிரி பாட்டு வைக்க முடியாது. ஆனா என்ஜினியர் கை நிறைய சம்பாதிப்பவர். நகரத்திலிருந்து வந்ததால இந்த மலை கிராம இயற்கையை அவருக்கு புதிதாக இருக்கும். அவர் ரசிப்பதாக ஒரு பாட்டு வைப்பதே சரியாக இருக்கும். இயற்கையை ரசிக்கும் குமரன் நிச்சயம் மனதால் அழகானவர். வளைந்து வளைந்து போகும் பாதை, மங்கை மேக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம், பருவ நாண ஊடலோ. நெளிந்து போகும் பாதை, மங்கை மோக கூந்தல். இப்படி இயற்கையை பாடும் அவரே பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன் என பாடுவார். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தானா? அடுத்த சில காட்சிகளில் அவர் காளியை வேலையை விட்டு தூக்கும்போது அவர் உள்ளம் கூட பள்ளம் தான்னு படைச்சது. மகேந்திரனின் ஜாலம். இதுதான் இந்த பாடோட ஸ்பெஷல். இரண்டாவதா வள்ளி. வள்ளியாக நடித்த ஷோபா கேரக்டர் ஒரு பருவப் பெண். தன்னிடம் என்ஜினியர் திருமணம் செய்து கொள்வதாக சொன்னதும் துள்ளி குதிக்கும் மனது பாடும் பாடலாக காண்பித்திருப்பார் இயக்குனர். நீரோடும் ஒரு ஓடை, மேலாடும் திருமேடை, தேடும் தேவை என்ன? பார்த்தாலோ ஒரு ராணி, பாலாடும் இவள் மேனி, கூறும் ஜாடை என்ன? அடிப்பெண்ணே என்று அவள் மனமே அவளை பாடுவதாக அமைந்திருப்பது அந்த பாடல். ஒரு சிறு பெண்ணுக்கு இதைவிட வேறு எண்ணங்கள் அன்றெல்லாம் இருந்ததில்லை. வள்ளி சிறு பெண்ணானாலும் அவள் குமரி. ஒரு பக்கம் பாசம், ஒரு பக்கம் காதல். வள்ளி எடுக்கும் முடிவு அருமையாக இருக்கும். மூணாவது கேரக்டர் மங்கா. உன்னை மதிச்சு வீடேறி வந்து உன் தங்கச்சியை கேட்டாரே, அந்த நல்ல மனுஷன் அந்த ஆளையும் ஏமாத்திட்டு. மங்கா சரியான சாப்பாட்டு பிரியை. அவளுக்கு நல்ல சாப்பாடு வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்ததே நல்லா சாப்பிடத்தான்னு நினைக்கும் எண்ணக்காரி. ஆனா அவளோட சாப்பாட்டு ஆசைகள் வறுமையினால் நடக்காதப்போ அவள் பாட்டு உணவின் மீதுள்ள காதலாகத்தானே இருக்க முடியும். பச்சரிசி சோறு, உப்பு கருவாடு, சின்ன மனூர் வாய்க்கா சேலுக்கெண்ட மீனுன்னு நாக்கை நல்லா தீட்டி வச்சிட்டு நான் வெஜ் ஐட்டமா சொல்லுவா மங்கா. திடீர்னு வெஜிப்ரியர்கள் கோச்சுக்கிட்டா அவங்களுக்கும் வைக்கிறேன் வரிகள்னு கவிஞர் எழுதுவார். பழையதுக்கு தொட புளிச்சிருக்கும் மோரு, பொட்டுக்கடலை தேங்காய் போட்டரைச்ச துவையலு. இந்த மங்காவுக்கான அதிகபட்ச ஆசை இந்த உலகத்தில் அவ்வளவுதான். வேறு பெரிய ஆசை இல்லாத மங்காதான் வள்ளி நன்றாக வாழ வேண்டும் என பெரிய முடிவுகள் எடுப்பாள். மங்காவுக்கு ஏற்ற பாட்டு. கடைசியாக நாயகன் காளி. ரொம்ப அவசரம் சொல்லி என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னீங்க. காளி ஒரு முரட்டு இதயக்காரன். வேலை பார்ப்பான், வறியவர்களுக்கு உதவி செய்வான், மாலையானா தண்ணி போடுவான். பாசக்காரன். அவனுக்கு எங்கே பாட்டு வைப்பது? மற்ற டைரக்டர்னா அவன் தங்கையின் கல்யாணத்தை நினைத்து பாடுற மாதிரி வைக்கலாம். ஆனா ஒரு நல்லவனுக்கு வேலை போயிடுது. அதுவும் பெரிய தவறு எதுவும் பண்ணாத போது அப்போ அந்த முரடன் தண்ணிய போட்டுட்டு தானே புலம்புவான். அது திருவிழா நாள் என்பதால் பாட்டாக பாடுவான். வேலையில்லாட்டி என்ன? யானைய கொண்டாங்க, குதிரைய கொண்டாங்க. நானும் ஊர்கோலம் போக வாழை மாவிலை தென்னையெல்லாம் தொங்கணும் தோரணமாக. வேலை போனாலும் நான் தாண்டா. என் மனசுக்கு ராஜான்னு காளி வெளிப்படுத்தும் அந்த தன்னம்பிக்கை. ஏண்டா டேய் ராணிய கூப்பிடுன்னு பாடியதும் ராணிக்கு சந்தேகம் வருமே. உனக்கு வேலையே இல்லை, நீ எப்படிடான்னு. பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம், மாசம் 3 போகம் விளையும், மேலும் லாபம் கூடும். அப்படியும் அந்த ராணி நம்பலன்னா? கையிருக்கு, உழைச்சி காட்டுற மனசு இருக்கு, பொழைச்சி பார்க்கறேன். ஹே, போனா போகுது வேலை. வேலையே போனாலும் கையிருக்கடான்னு தன்னம்பிக்கையா நிற்கும் காளிக்கு அடுத்த காட்சியில் அவன் தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஒரு கை போகும். இப்போ என்ன செய்வேன்னு அந்த சாமி காளியிடம் கேட்கிறது மாதிரி படம் பார்க்கும் நமக்கு ஏற்படும் எதிர்பார்ப்பு, பச்சாதாபம். ஊரும் கொண்டாட உலகம் கொண்டாட ஊர்கோலம் போகும். சாமி சாதி சனம் ஒன்னாக சேர்ந்தது. சாமி கிட்ட எல்லோரும் கேட்குது,
நீ கேட்டா கேட்டதை குடுக்கிற சாமிய பார்த்து கேளுங்கடா. சாமியா இருந்தா கூட குடுக்கிற சாமி கிட்ட தான் கேட்கணும். காளிங்கிற முரடன் பாடும் பாடலில் இவ்வளவு அர்த்தங்களும் வைத்தது மகேந்திரன் என்கிற பிரம்மனின் படைப்பியல். ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. இப்போ சொல்லுங்க, இது போல மகேந்திர ஜால பாடல்கள் இப்போ படங்களில் இழந்துட்டோமோன்னு தோணுது.